Hi guys, welcome to Travel Channel. பார்க்குறானே இருக்க சதீஷோட அன்பான வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு சண்டே மார்னிங் எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு இங்கே மீன் பிடிக்க போகிறோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் உடைய கிணத்துல வந்து கொசு தொல்லை அதிகமாக இருக்குது. சென்னை கார்பரேஷன் வந்து பார்த்துட்டு உங்கள் வீட்டு கிணத்துல வந்து கொசு தொல்லை அதிகமாக இருக்குது, அதனால் 2 மீனை வாங்கி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன மீன் மேடம் வாங்கி விடுறது அப்படிங்கிறதுக்கு குறவை கெண்டெல்லாம் வாங்கி விடுங்க, அது லைஃப் லாங் நல்லா இருக்கும், உள்ளே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த மீனை பிடிக்கிறதுக்காக தான் எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கு தான் வந்திருக்கிறோம். லாஸ்ட் டைம் காசிமேடுக்கு போனோம். 4 hours கிட்ட நாங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணி கடைசியில் ஒரு மீன் தான் மாட்டிச்சு. அதுமாரி ப்ராப்ளம் இங்கே வரக்கூடாது சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே செட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இங்கே குயிக்காக மீன் மாட்டுது. இப்போ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், வாங்க மீன் பிடிக்குது, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். The thing I don't wanna have you, baby. I just wanna have a play. I wanna go down. கைஸ், நாங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணது மைதா மாவு போட்டு இப்போ மீன் பிடிக்க போகிறோம். சின்ன வாட்டர் பாட்டிலை வச்சு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுதான் என் ஃப்ரெண்டு வந்து ரெடி பண்ணுறான் எல்லாத்தையும். ஏன்னா இது ஒரு ட்ராப்பு தான். இப்போ மீன் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா ரிட்டர்ன் வெளியே வர முடியாது. அது நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ தண்ணியில் அது போட்டுட்டோம், நல்லா உள்ள டீப்பாக போயிடுச்சு. இப்போ ஒரு 2 hour இல்லை 1 hour கிட்ட அப்படியே நம்ம விட்டுருவோம். இந்த சின்ன சின்ன இந்த ஜிலேபி அந்தமாரி மீன் மாட்டோம் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து மீன் முள் போடாமல் இது கொஞ்சம் ஈஸி மெத்தடில் வந்து மீன் பிடிக்கலாம். அப்படியே அது எல்லா நேரத்துலையும் மாட்டோமா தெரியல. தென் அது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரம் அது டைம் எடுத்துகிட்டு அது உங்களுக்கு காட்டுறேன் மீன் மாட்டுதான்னு சொல்லிட்டு. கைஸ், இப்போ அந்த வாட்டர் பாட்டில் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம தூண்டியில் போட்டு மீன் பிடிக்க போகிறோம். அதுக்கு மீனுக்கு வந்து என்ன கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, மைதா மாவு நல்லா கெட்டியாகிட்டு, சத்துண மாவு நல்லா கெட்டியாகி அதை லைட்டாக ரவுண்ட் பண்ணி அந்த தூண்டியில் மாட்டி மீன் பிடிக்க போகிறோம். மேபி அந்த சின்ன சின்ன மீன் தான் பிடிக்க போகிறோம். பெரிய மீன்லாம் கிணத்துல விட்டால் அது நல்லா இருக்காது. ஏன்னா கிணறு வந்து ரொம்ப ஸ்மெல்லு அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மீன் சப்போஸ் செட் ஆகலை, அந்த தண்ணிக்கு செட் ஆகலைன்னா இறந்துடும். அப்புறம் வந்து ரொம்ப ஸ்மெல் வந்துடும். அதனால சின்ன மீனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிணத்துக்கு. அதனால் மேக்ஸிமம் வந்து கெண்டை குறவை மாட்டுச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுதான் வாங்கி கூட சொல்லிக்கிறாங்க, லைஃப் லாங் நல்லாயிருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜிலேபி வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான மீன்லாம் வந்ததுன்னா நம்ம மறுபடியும் குளத்துலேயே தான் விட்டுருணும். போட்ட உடனே வந்து மீன் மாட்டுச்சு. எல்லாம் குட்டி குட்டி மீன். ஆனால் ஜிலேபி தான் நிறைய மாட்டுது. இன்னும் கெண்டை குறவை அதுமாரி மாட்டவே இல்லை. இருந்தாலும் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். கெண்டை மாட்டிச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு 2 மீன் மாட்டினா கூட எனக்கு ஓகே தான். நம்ம அப்படியே டேரெக்டாக கிணத்துல போய் விட்டுடலாம். ஏன்னா இப்போ கொசு வந்து நம்ம ஒரேடியாக ஒழிக்க முடியாது. இதுமாரி தண்ணி தேங்குற இடத்துலலாம் வந்து இந்த கிணத்துல இந்த குளம் குட்டை அதுமாரி சொல்லலாம், அங்கெல்லாம் மீன் இருந்தால் கொசு வராது. ஓகே கைஸ், நம்ம வளவலம் பேசாமல் ஒரு டக்குன்னு மீன் பிடிக்க பார்ப்போம். காய்ஸ், உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணல. போட்ட உடனே 2 கெண்டை மீன் மாட்டோம். அதில் 1 மிஸ் ஆயிடுச்சு, 1 மட்டும் தான் மாட்டிச்சு. இன்னும் ஒரு 2 மீன் 3 மீன் தேவைப்படுது. அதுவும் நம்ம பிடிச்சிருவோம். ஆனால் இருந்தாலும் அந்த மைதா மாவுக்கு வந்து டக்குன்னு அந்த மைதா வந்து தண்ணியில் கரைஞ்சி போயிடுது. அதனால டக்குன்னு பிடிக்க முடியல, டிலே ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மீன் பிடிச்ச உடனே எங்கேருந்து வந்தது தெரியல. அதாவது நீர் கொத்தியா, ஐயோ சாரி, கிங்ஃபிஷர், மீன் கொத்தி வந்து உடனே வந்தது. இருந்தாலும் கொத்திட்டு போயிடுமோன்னு நினைச்சேன். இருந்தாலும் அதை விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன சொந்தக்காரங்களாம் வந்திருக்கிறாங்க. ஐயோ, சொந்தக்காரன் சொன்னா தப்பா நினைச்சிருவாங்களே. இல்ல, இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்திருக்கிறாங்க.
காய்ஸ் நம்ம ட்ராப்பு செட் பண்ணோம் வாட்டர் பாட்டில். இப்போ அது மீன் மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அதை பார்க்கலாம். கேட்டுறா என் ஃப்ரெண்டு இவன் தான் ஹெல்ப் பண்ணுறான் மீன் பிடிக்கிறதுக்கெலாம். காய்ஸ் சொன்ன மாரி ஒரு மீன் மாட்டி இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். காய்ஸ் ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, ஜிலேபி. இதுவும் வந்து கிணத்துல விடலாம், பட்டு தாங்கமா தெரியல. அதனால் வந்து அங்கே கிங்ஃபிஷர் இருக்கிறாரு, அதான் மீன் கொத்தி, அவங்களுக்கு மீன் போடலான்னு இருக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம தூண்டில் போட்டு மறுபடியும் ஒரு 2 மீன் மாட்டிச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஆனால் மீன் இன்னும் மாட்ட மாட்டுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். காய்ஸ் மீன் பிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னோடய ஃப்ரெண்டு தான். இவன் தான் மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான தூண்டில் அப்புறம் அந்த மைதா மாவு எல்லாம் போட்டு இப்போ நாங்கள் வரிசையாக மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஓரளவு வந்து மீன் பிடிச்சிட்டோம். கிணத்துக்கு ஒரு தேவையான ஒரு 4 மீன் 5 மீன் பிடிச்சிருக்கிறோம். இப்போ இதோட கிளம்பிடலான்னு நினைக்கிறோம். பட்டு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா அந்த விரால் மீன்ஸ் ஐயோ மறுபடியும் பேசுறதுக்குள்ளேயும் ஒரு மீன் வருது, மீனை பிடிச்சிடலாம். அதான் விரால் குறவை இதெல்லாம் மாட்டிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் லாங் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் மாட்டுதான்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு இவன் தான் கார்த்தி. ஏன்னா இவன் மீன் பிடிக்கிறதுல கொஞ்சம் டேலண்ட் பர்சன். எப்படி எந்த மீன்லாம் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஈஸியாக வந்து மீனை பிடிச்சிட்டு போயிடுறோம். இப்போ இந்த லேக்கு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை லேக்கு. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குளம். இது செம்ம சூப்பராகவே இருக்குது. இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை சுற்றி அப்படியே அழகாக ஒரு பார்க் மாரி ஆக்க போகிறாங்க. அப்படின்னா வாக்கிங்லாம் இது போதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்ஸ் ஜிலேபி செம்ம பெருசாக மாட்டி இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். காய்ஸ் செம்ம பெரிய ஜிலேபி. இப்போ இது என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நீர்க்கொத்தி பறவைக்கும் அப்புறம் குட்டியான ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அதுக்கும் கொடுத்துட போகிறோம். ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா மீன் சாப்பிட்றதுக்காக. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து எல்லாம் தேடி போய் சாப்பிட்றது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு நான் செய்கிற கூடிய ஹெல்ப்பு கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த நீர்க்கொத்தி எந்த அளவுக்கு வேகமாக வந்தது சொல்லிட்டு. அதனால் மறுபடியும் வந்து கொடுக்குறோம். ஏன்னா எல்லாம் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது நீர்க்கொத்திலாம். இப்போ எங்களுக்கும் வந்து தேவையான மீன் கிடச்சிருச்சு. இருந்தாலும் அந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த பப்பிக்கு அப்புறம் நீர்க்கொத்தி பறவைக்கு அதெல்லாம் கொடுக்குறோம். மீன் கொத்தி பறவை நீர்க்கொத்தினே வருது வாயில். காய்ஸ் லாஸ்ட் டைம் காசிமோடுக்கு போய் மீன் பிடிச்சிருந்தோம். ரொம்ப நேரம் கிட்ட வெயிட் பண்ணி கடைசியில் ஒரு மீன் தான் பிடிச்சோம். ஆனால் இந்த இடத்துல போட்ட உடனே அடுத்த மீன் வந்தது. ஆனால் நான் எதிர்பார்த்தது விரால் குறவை தான் எதிர்பார்த்தேன், அதுதான் கிடைக்கல. பட் இருந்தாலும் கடைசியாக ஒரு தூண்டில் போட்டோம், அதில் மாட்டுதான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். அப்புறம் அந்த வாட்டர் பாட்டில்லாம் வந்து இன்னும் சான்ஸே இல்லை. மைதாவை போட்ட உடனே உள்ளே வந்து மீன் மாட்டிகிட்டே இருந்தது. அதனால் வந்து இந்த இடத்துல நிறைய மீன் மாட்டுது. எங்கள் வீட்டில் கிணத்துல விடுறதுக்கு தேவையான மீன் எடுத்தாச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இன்கேஸ் உங்கள் வீட்டில் கிணறு
இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொசு தொல்லை அதிகமாக இருக்கும். இல்லை உள்ளே வந்து கொசு அதிகமாக இருக்கும். அது வந்து சென்னை கார்பரேஷன் பார்த்து இல்லை மாநகராட்சி பார்த்து அதை வந்து இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே வந்து ஒரு மீன் எங்கேனாச்சும் இருந்து வாங்கி வந்து போட்டு இது பண்ணுங்க. காய்ஸ் தூண்டில் போட்ட உடனே ஏகப்பட்ட மீன் மாட்டிச்சு. எங்களுக்கு இதே போதும் கிணத்துல போடுறதுக்கு. ஏன்னா விரால் குறவே மாட்டோன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் எதுவுமே மாட்டலை. ஓ காய்ஸ், இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். எல்லார் வீட்லேயும் கிணறு இருந்ததுன்னா கண்டிப்பாக கொசு தொல்லை அதிகமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் ஏதாச்சும் குளம் ஏரி இருந்தால் அங்கே மீனை பிடிச்சிட்டு போய் கிணத்துல விடுங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து கண்டிப்பாக கொசு வந்துன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைக்கும் சரி பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே சரி ரொம்ப பாதிப்பு வரும். அதனால் வந்து கொசு தொல்லை ஒழிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு சொல்யூஷன்னா கண்டிப்பாக மீன் விட்றதான். ஏன்னா மீன் இருந்தால் அந்த இடத்துல வந்து கொசு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் சதீஷ். பாய் கைஸ்.